மண்டே மார்னிங் ஒரு டு டூ லிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது மண்டேக்கு மட்டும்தான் இருக்கும். பிகாஸ் ப்ரீவியஸ் டே பெருசாக ஒர்க் இருக்காது. நான்வெஜ் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் வெளில போகிறது, அந்த மாதிரி பிளான் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு தேவையான எல்லா பிளான் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது மண்டேல தான். ஸோ அதனால் ப்ரீவியஸ் டே ஈவினிங் போல் டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுப்பேன் மண்டேக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்துட்டு ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே குக் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் டைம் இருந்துச்சு, லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே காலி பண்ணணும். எனக்காக ஏதாவது ரெடி பண்ணிக்கலாமே அப்படின்னு யோசித்தேன். கொஞ்சம் டைம் இருக்கவே, பேபியும் இன்னும் எழுந்துக்கல. ஸோ அதனால் எனக்கு தோணுது உப்புமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. மோஸ்ட்டாக உப்புமா வெறுமனே ரெடி பண்ணாலே நான் சாப்பிடுவேன். அது மாதிரி ரெடி பண்ணதான் எனக்குமே பிடிக்கும். பட் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, ஒரு 2 வெஜிடபிள் கிட்ட. அதில் பீன்ஸும் இருந்ததால் ஸோ ஓகே உப்புமாவில் ஆட் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். கோதுமை ரவையில் தான் ரெடி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் ஒயிட் ரவை வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு காலி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுலேயே உப்புமா ரெடி பண்ணிக்கிட்டேன். உப்புமா பொறுத்த வரைக்கும் சட்னி சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்ல. வெறுமனே சுகர் வச்சு சாப்பிட்டா கூட நான் சாப்பிட்டுப்பேன். பட் அன்றைக்கி ஒயிட் சன்னா கிரேவி ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே ஒரு பாயில்டு எக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்து ஒர்க் பண்ண வேண்டியது தான்.